அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுடைய அப்டேட், கெஸ்ட் லெக்சரர் வேகன்சி அப்டேட். ஸோ பாட வாரியாக எவ்வளோ கெஸ்ட் லெக்சரர் தேவை காலேஜுக்கு, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பதிலை அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க நம்ம அந்த காணொலியை பார்ப்போம். உறுப்பினர்கள் எவ்வளவு தேவை என்ற கணக்கெடுப்பின்படி விரைவில் ஜிஎல் கெஸ்ட் லெக்சரர் பணியை நிரப்புவதற்கு உயர்கல்வித்துறைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். எந்தெந்த பாடப்பிரிவில் எந்தெந்த கல்லூரியில் அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை அறிந்து கூடிய விரைவிலேயே இந்த கல்வியாண்டிலேயே விரிவுரையாளர்கள் நிறுவனத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். நிரந்தர பேராசிரியருடைய பணி தேர்வு வைப்பதற்கான சூழல் ஏற்பட்டு ஜூன் ஜூலையிலேயே அது நடந்திருக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய இடர்பாடு இருக்கிற காரணத்தால் அந்த இடர்பாட்டையும் கலந்து ஒரு சில தொழிற்சங்கங்கள் எங்களையும் இணைத்துதான் நடத்த வேண்டும் என்று சொல்லிய காரணத்தால் அந்த தீர்ப்பை ஒட்டி முறையாக சரியாக நிரந்தர பேராசிரியர்களுடைய தேர்வுக்கும் இந்த அரசு பொறுப்பேற்று. அமைச்சர் சொன்னது கேட்டிருப்பீங்க. கூடிய விரைவில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நமக்கு நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி செய்தி. ஸோ கூடிய விரைவில் நமக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி கூடிய சீக்கிரம் விடுவாங்க. ஏன்னா புது நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அந்த பழைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ புது நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வரும். ஸோ அதுலேயும் கண்டிப்பாக நமக்கு 4000 வேக்கன்சி தான் இருக்கும். ஸோ வேக்கன்சி அது நமக்கு அதுக்கு மேலே போகாது. 4000 வேக்கன்சிக்கு மேலே நமக்கு வேக்கன்சி போகாது. நமக்கு 4000 வேக்கன்சி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ இன்னும் நல்லா வீரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேக்கன்சி நமக்கு குறைவாக இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா டிஎன் செட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, வெறும் டிஎன் செட்டு. ஸோ அப்போது கெஸ்ட் லெக்சருக்கு அப்போது காலேஜ் டிஆர்பி பாருங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் நமக்கு வரும். ஸோ கண்டிப்பாக அந்த லட்சக்கணக்கான அப்ளிகேஷனில் வெறும் 4000 வேக்கன்சி மட்டும்தான். அதுவும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வேக்கன்சி மாறும். ஸோ சில சப்ஜெக்ட்லாம் 100கணக்கான வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட்லாம் இன்னும் நம்ம நல்லா வீரியமாக ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு நாளைக்கு நம்ம 4 மணி நேரம் கண்டிப்பாக கன்சிஸ்டன்ஸாக படித்தா மட்டும்தான் நம்மளுடைய இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் யாரெல்லாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அனைவரும் அரசு வேலைக்கு போகணும். ஏன்னா அரசு வேலை என்பது எல்லாருக்கும் ஒரு கனவு. ஸோ இந்த லெக்சரர் வேலை நமக்கு ப்ரொஃபஸர் வேலை என்பது ஒரு பெரிய ஒரு வேலை நமக்கு. ஸோ அதனால் இந்த வேலைக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம குவாலிஃபை ஆகி இந்த வேலைக்கு நம்ம போயிட்டு சீக்கிரமாக நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூறி, ஸோ எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.